இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரப் இந்த பொடுகு தொல்லையினால கீறிட்டே இருப்பாங்க. அப்படியே வெள்ளை வெள்ளையா சட்டிலெல்லாம் விழுந்துட்டே இருக்கும். இதனால நிறைய அரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. இதை சரி பண்றதுக்கு உங்க ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தைலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில். இந்த பொடுகு தொல்லைக்கு இவர் ரிசர்ச் சென்டர் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஒரு வாரத்துல சரியாகும்னு சொல்றாரு. சரி, ஏன் பொடுகு வருது, எதனால வருது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு பொடுகு தொல்லை அதிகமா இருக்கு. நிறைய அந்த கிரீமு, அந்த ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் போறதுனால அதில் பேராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. இதனால பொடுகு தொல்லை அதிகமாக வருதுன்றாங்க. சரி, பொடுகு தொல்லை ஏன் வருது, பொடுகு ஏன் வருது? பொடுகு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் நீங்க சொன்னது. இல்லாத ஷாம்புகள், ரசாயனம் கலந்த ஒரு சில பொருட்கள்லாம் உங்க தலைக்கு பயன்படுத்துறாங்க. அது மாதிரி ஜெல் அடிக்கிறாங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி தலையில எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அந்த காலத்து யாருக்குமே தலைமுடிக்கு பீரெல்லாம் ஊத்துறாங்க, பீரெல்லாம் ஊத்தி அழைச்சுறாங்க. இந்த காலத்துல தாலியா தான் பயன்படுத்துறாங்க. ஆமா, நம்மளுடைய முடியின் பாதுகாப்புக்காக தாலி, செம்பருத்தி தாலி போன்றவங்க பயன்படுத்தி. இந்த காலத்துல யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. எல்லாருமே போகுதும் ஒரு ஷாம்பு வாங்குறோம், தலைக்கு தேய்க்கிறோம். ஆனா அந்த முடியை எண்ணெய் இறங்குறதே இல்லை. அந்த முடிக்குள்ளார நம்ம தலையொட்டி சூடாகுது. முக்கியமான ஒரு காரணம் இது. அதனால பொடுகு பிரச்சனை வருது. எண்ணெய் தேய்க்காத இருக்கிறது ஒரு காரணம். ஆமா, வேற காரணம் தூக்கம் இல்ல, ஃபுட்டு, ஜென் ஃபுட்டு சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது. சரி, ஓகேண்ணா. இப்ப பொடுகு தொல்லை வந்துருச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த 10th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா கண்முழிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கிறதுனால, கவனம் செலுத்தி படிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு பொடுகு தொல்லை வருது. மற்ற காரணங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுல, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, ரசாயன கலந்த சோப்பு, ஷாம்பு போடுறாங்க. அதே மாதிரி சுத்தமா எண்ணெய் வைக்காம இருக்குது, டென்ஷனா இருக்குது, தூக்கம் இல்லாம இருக்குது, கோவப்படுறது, இப்படி சொல்லிட்டு போகலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி பொடுகு வருவதற்கான காரணம் சொல்லிட்டீங்க. இப்போ பொடுகை சரி பண்ணக்கூடிய ஆயில் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு வாரத்துல சரி பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன ஆயில், எப்படி பயன்படுத்தணும்? இது பாத்தீங்கன்னா என்னோட ரிசர்ச் சென்டர்ல தயார் பண்ண நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். நீலிகா ஆயில். இது பாத்தீங்கன்னா அது தயார் பண்றது பாத்தீங்கன்னா முக்கியமா அருகம்புல், வெட்பாலை, நீலாவரி. அருகம்புல், வெட்பாலை, நீலாவரி. இதுல கொட்டம், கரிஞ்சீரகம், கார்போக அரிசி, இந்த மாதிரி கடை சரக்குகளும் சேர்த்துதான் இது நம்ம காய்ச்சி எடுக்கிறோம். இது பொடுகை சரி பண்ணுன்றீங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லுங்க. இது ஊத்துங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா எவ்வளவு நாள் அப்ளை பண்ணணும்? இதை எப்படி நான் அப்ளை பண்றேன் சொல்லுங்கண்ணா. இந்த ஆயில் பாத்தீங்கன்னா குளிப்பதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இது தலையில தேய்ச்சி நல்லா விட்டுறணும். ஒரு 1/2 hour விட்டுறணும். பிறகு நீங்க சோப்பு பயன்படுத்தக்கூடாது, ஷாம்பும் பயன்படுத்தக்கூடாது. சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. கண்டினியூ ஒரு 7 நாளைக்கு நீங்க இதை பயன்படுத்திட்டு காலையில 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணுமா? ஆமா, ஊற விட்டு அப்படியே தலையை அழைச்சிக்கணும். அதாவது சாதாரண பச்சை தண்ணியில குளிக்கணும். எதுவுமே தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சாயந்தரம் இதே மாதிரி போடலாமா? சாயந்தரம் போடலாம், 2 வேளை போடலாம். ஒரு நாளைக்கு 2 முறை. எந்த விதமான அரிப்பும் தலைக்கு ஏற்படாது. தலையில ஏற்படக்கூடிய அரிப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். காலை மாலை 2 வேளையும் ஒரு 1/2 hour அந்த ஆயில போட்டு நல்லா ஸ்கால்ப்ல தேய்ச்சிட்டு நார்மல் பச்சை தண்ணியில குளிக்கணும். சோப்பு, ஷாம்பு, சீக்கா எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு இது பயன்படுத்தணும்? 7 நாள். 7 நாள். ஒரு சில பேருக்கு 3 நாள்ல சரியானவங்களும் இருக்கு. 3 நாள்ல சரியானவங்களும் இருக்கு. 7 நாள் நீங்க இதை பயன்படுத்தீங்கன்னா டாக்டர் பிரச்சனை வராது. மேற்கொண்டு பண்ண வேண்டியது என்னன்னா, இடையில வாரத்துல ஒரு 2 நாளாவது தலைக்கு நல்ல ஆயில்கள் தேய்ச்சி குளிக்கணும். இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம். சரி, இது பயன்படுத்தும் போது தலைக்கு, முடிக்கு, ஸ்கின்னுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எந்த விதமான, இது முழுக்க மூலிகையில தயார் பண்ணது தானே. ஒரு கேள்வியை நீங்க தப்பா தான் கேக்குறீங்க. இல்ல, எல்லா மக்கள் இதுல என்னென்ன கண்டென்ட் சேர்ந்திருக்கும்னு நான் ஓப்பனாவே சொல்லியிருக்கீங்க. இல்ல, மக்கள் பெரும்பாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அது பயன்படுத்துறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எந்த விதமான ஹெர்பல் ப்ராடக்ட்ல எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது. ஏன் நேயர்களே, உங்களுக்கும் பொடுகு தொல்லையா? இந்த பொடுகு தொல்லையில தலையெல்லாம் இச்சிங்கா இருக்கா? அதனால ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்களா? மன சோர்வா இருக்கீங்களா? மன அசதியா இருக்கீங்களா? உங்களுக்கு அற்புதமான பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் ஐயா செஞ்சு வச்சிருக்காரு. தேவைப்படுறவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. பொடுகு தொல்லையிலிருந்து முழுமையா வெளியே வர்றதுக்கு, திருப்பி வராம இருக்கிறதுக்கும், இந்த
கபாலம் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் வராம இருக்கிறதுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஆனா இப்போ பொடுகு தொல்லை வராம இருக்குன்னா என்ன மாதிரி உணவுகள், லைஃப் ஸ்டைல் மாத்தணும்? லைஃப் ஸ்டைல் மாத்திரம்னா இந்த ஜென் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் எல்லாமே தவிர்த்துடணும். நார்மலா நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமோ நார்மலா காய்கறிகள் அதிகமா காய்கறி, கீரைகள், பழங்கள், மாம்சத்தை விட்டு அசைவத்தை விட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமா சேர்த்தலாம். சேர்த்தீங்கன்னா வராதுன்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா உணவு முறையை மாத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.